வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ அஸ்வின் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் என்ன சொல்ல போகிறாய். இந்த படத்துல வர சின்ன சின்ன கண்டினியூட்டிஸ் சொதப்பல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன்ல வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சீனோடைய பேக்ரவுண்ட் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு பேசும்போது ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கடையை வந்து காமிப்பாங்க. அதே இது ஹீரோயின் பேசும்போது அதே சேம் டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டு பேசும்போது அந்த கடையை வந்து கிராஸ் ஆகி போயிருக்கணும். ஆனா திரும்ப நடந்துவாமா ஹீரோயின் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. ஹீரோயின் பேசும்போதும் சேம் கடையை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல விக்ரம், பிரீத்தி, அஞ்சலி 3 பேருமே வந்து காஃபி ஷாப்ல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு விக்ரமுக்கு வந்து ஒரு கால் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போன் கால் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமுடைய ஃப்ரெண்டு வந்து புகழ் தான் வந்து கால் பண்ணியிருப்பாரு. சரி, இதுல என்ன சொதப்பல் இருக்கு அப்படின்னு கேட்டா புகழ் சீன் வந்து காமிக்கும் போது புகழுக்கும் கால் வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் வந்து கால் பண்ற மாதிரியும் இன்னொருத்தர் வந்து கால் அட்டன் பண்ற மாதிரி தான் வந்து சீன் காமிச்சிருக்கணும். ஆனா 2 பேருக்குமே கால் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப யாரு கால் பண்ணிருப்பாங்க? இந்த படத்துல பல சீன் வந்து பொது இடங்கள தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில சீன்ஸ்ல வந்து பேக்ரவுண்ட்ல ஆளே இருக்க மாட்டாங்க. அதாவது விக்ரம் பிரீத்தி சீன் காமிச்சாலும் சரி, இல்ல விக்ரம் அஞ்சலியோட சீன் காமிச்சாலும் சரி, அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர பேக்ரவுண்ட்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சில சீன்ல மட்டும்தான் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பொதுவா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பேக்ரவுண்ட்ல நடக்க விட்டுருப்பாங்க, இல்லைன்னா பைக்ல போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த சீன்ல வந்து யாருமே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல விக்ரம் நடந்து வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து விக்ரமோடைய பேக்ரவுண்ட்ல எக்ஸிட்னு இருக்கும். இதுல எக்ஸிட் வந்து கிரீன் கலர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா பொதுவா எக்ஸிட் வந்து ரெட் கலர்ல தான் இருக்கும். நீங்க எங்கேயாவது எக்ஸிட் வந்து கிரீன் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ வந்து எஃப்எம்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சீன்ல கூட ஆடியன்ஸ் கூட பேசுற மாதிரி சீன் வந்து இருக்காது. நம்ம ஹீரோ மட்டும்தான் மைக்ல பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வந்து ரைட்டரா காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சீன்ல கூட ஒரு பக்கம் கூட எழுதுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல லாஸ்ட் சீன்ல மட்டும்தான் என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு எழுதுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க படம் முழுக்க வந்து ஆட்டோகிராஃப் மட்டும்தான் போடுவாங்களே தவிர ஒரு பக்கம் கூட எழுதுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல பிரீத்தி வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஸ்டேஜ் டிராமால ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க எந்த ஒரு சீன்லயுமே வந்து டயர்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. படத்துல என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அஞ்சலியை விட்டுட்டு ட்ரீம் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கான சரியான ரீசனை இந்த படத்துல சொல்லாம விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துல பிரீத்தி வந்து ஸ்டேஜ்ல பிராக்டிஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, ஆடியன்ஸும் இருக்க மாட்டாங்க, கூட ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த படத்துல வந்து விக்ரம் ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து ஆர்ஜேவா ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவர் வச்சிருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காரு, பைக் எல்லாம் வந்து வச்சிருப்பாரு. எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணா ஆர்ஜேவா ஒர்க் பண்ற சேலரியில இவ்வளவு வசதியா இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல விக்ரமோடைய அப்பா வந்து பிசினஸ் மேனாவும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க யாராவது ஆர்ஜேவா இருந்தீங்க அப்படின்னா காரு, பைக் எல்லாம் வாங்க முடியுமா, வாங்க முடியாதா, அவ்வளவு சேலரி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டாடா பை.